ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. நான் மாஸ்டர் QLA 3F சிங்கப்பூர் டோட்டோக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி திங்கக்கிழமை 13/5/2024 முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டோட்டோவுக்கும் சரி, நம்ம 4Dக்கும் சரி நம்பர்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். வேணும்னா மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம சிங்கப்பூர் லாட்ரிக்கான கெஸ்ஸிங் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி இன்றைக்கி திங்கக்கிழமைக்கு நம்ம 13ஆம் தேதிக்கு நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த தேதிக்கு நம்ம பார்க்கணும்னா லாஸ்ட்டாக நம்ம வியாழக்கிழமை என்ன கெஸ்ஸிங்கில் கொடுத்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வரணும். ஏன்னா அதில் தான் நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கு குழு கிடச்சிருக்கு. அதாவது இது நம்ம வியாழக்கிழமை கொடுத்தது நண்பா, 9/15/2024 கொடுத்தது. இந்த ட்ராவுடைய ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ராவில் கிடச்ச ரிசல்ட்டு 9, 15, 20, 26, 43, 49, அடிஷ்னலில் 36. ஸோ இதுதான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக வந்த ரிசல்ட், வியாழக்கிழமை கிடச்ச ரிசல்ட் நண்பா. இப்போ இந்த ரிசல்ட்லேருந்து நம்மளுடைய கெஸ்ஸிங்கில் என்னென்ன நம்பர்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது நம்ம லாஸ்ட்டாக கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர்ஸ், அதாவது மிஸ்ஸிங் சீரியலை வச்சு நம்ம பார்த்துருந்தோம். அதே மாதிரி நம்ம சீரியல் நம்பர்ஸ்லையும் நம்ம பார்த்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது நம்மளுக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டாக G1 படி நம்மளுக்கு 10லேருந்து 19, 20லேருந்து 29, 40லேருந்து 49 கொடுத்துருந்தோம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு டார்கெட்டாக கொடுத்துருந்தது 20லேருந்து 29. இதுலேருந்து கிடச்ச நம்மளுடைய வின்னிங் நம்பர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20, 26 நண்பா. ஸோ செகண்டாக பார்த்தது 10 to 19. இதுக்குள்ளேருந்து கிடச்சது நம்மளுக்கு 15. 40 to 49 கிடச்ச நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 43, 49. ஸோ இது நம்மளுடைய வின்னிங் நம்பர் நண்பா. லாஸ்ட்டாக கொடுத்த கெஸ்ஸிங்லேருந்து கிடச்ச நம்பர் மொத்தமாக நம்மளுக்கு 5 நம்பர் கிடச்சிருக்கு நண்பா. இதுக்குள்ளே இருந்தே நம்மளுக்கு 5 நம்பர் கிடச்சிருக்கு. இது ஒரு நம்மளுக்கு சூப்பர் ஹிட்னு சொல்லலாம். இது லாஸ்ட்டாக நம்ம கொடுத்த கெஸ்ஸிங் நம்பர். ஸோ இதோட நம்ம G2 படி ஒரு நம்பர்ஸ் கொடுத்துருந்தோம், ரிமைனிங் நம்பர்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தோம். அதில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 21, 41, 26, 15, 25, 3ன்னு கிடச்சிருந்துச்சி. இதில் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம எனி 1ன்னு கொடுத்துருந்தோம். அடுத்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணும்போது 2 or 3 பேர்ஸ் நம்ம கொடுத்துருந்தோம். அப்படி பார்க்கும்போது இதில் நம்மளுக்கு கிடச்ச நம்பர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு 26, நம்மளுக்கு 15 கிடச்சிருந்துச்சு நண்பா. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு வின்னிங் பெய்ர்ஸ் நண்பா. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் தான். ஸோ போனட்ரா கிட்டத்தட்ட நம்மளுக்கு இதிலேருந்து 5 நம்பர் கிடச்சிருக்கு. 5 நம்பர் நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா. 7 நம்பரில் 5 நம்பர் கிடச்சிருக்கு. ஸோ இது ஒரு நல்ல வெற்றி தான் போனட்ரா கிடச்சது. இப்போ போனட்ரா நம்மளுக்கு கிடச்ச ரிசல்ட்டோட இந்த ரிசல்ட்டை கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு இதில் மிஸ்ஸிங் சீரியல் அதிகப்படியாக மிஸ் ஆன சீரியல் ஃபஸ்ட்டாக நம்ம எடுத்துருந்தது 20 to 29. இந்த 20 to 29ல் நம்மளுக்கு கடைசியாக கிடச்ச ரிசல்ட் பார்த்திங்கன்னா 20, 26 கிடச்சிருக்கு. 20, 26 கிடச்சிருக்கு. ஸோ லாஸ்ட்டாக நம்மளுக்கு 20யோட சீரியலில் நிறுத்தையில் வந்த நம்பர் பார்த்திங்கன்னா 28. ஸோ அதுக்கு முந்தின இதில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அடிஷனலில் 23. ஸோ 28ல் நிறுத்திட்டு நம்மளுக்கு கிட்டத்தட்ட அதிகப்படியான ட்ராக்கல்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ட்ராக்களை நம்மளை பயன்படுத்தி நம்மளுக்கு இந்த ட்ராவில் ரெட்டப்படையில் ரிசல்ட்டை கொண்டு வந்திருக்காங்க. அப்போது இந்த ட்ராவுக்கான டார்கெட் நம்பர்ஸாக, அதாவது சிங்கிள் நம்பர்ஸாக இருந்துச்சுன்னா இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் G1 படி 21, 23, 25, 27, 29 இது நம்மளுக்கு இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பராக இருக்கும் நண்பா. இதிலேருந்து நம்மளுக்கு இந்த ட்ராவில் நம்பர்ஸ் கிடைக்க சான்சஸ் இருக்குது. இதில் டச் வச்சா இந்த ட்ராவுக்கு நம்மளுக்கு நம்பர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது நண்பா. ஏன்னா 20ஓட சீரியல் அதிகப்படியாக மிஸ் ஆயிருந்துச்சு. அதே மாதிரி ரெட்டப்படையில் தான் எடுத்திருக்காங்க, இன்னும் ஒற்றைப்படையில் எடுக்கலை. அதனால் அந்த ட்ரா நம்மளுக்கு ஒற்றைப்படையில் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படி ஒற்றைப்படையில் வந்துச்சுன்னா நம்மளுக்கு 21, 23, 25, 27, 29 கிடைக்கும். அதுலேயும் இதில் நம்ம அதிகப்படியான சான்சஸ்ன்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு இதில் அதிகப்படியாக சான்சஸில் இருக்கிறது நம்மளுக்கு இது ஃபஸ்ட்டில் இருக்குது நண்பா. ஸோ 23 பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஃபஸ்ட் நம்பராக இருக்குது. செகண்ட் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 29 செகண்ட். தேர்டில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 25. ஃபோர்த்தில் 27. ஃபிஃப்த்தில்
21. ஏன்னா 21 சீரியல் 1 சீரியல் வந்து அதே எப்படி அடிச்சுக்கிட்டு வந்ததுனால மறுபடியும் 1ஓட சீரியலில் ஏறுமாண்டா எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அதனால தான் நான் வந்து லாஸ்ட்டாக கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 27 கொஞ்சம் ட்ராவல்களுக்கு முன்னாடி அடிச்சிருந்தாங்க. அதனால் 27 நான் லோ சான்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டில் நான் 23 கொண்டு வந்திருக்கேன். ஏன்னா 23 கடைசியாக நம்மளுக்கு ஒற்றைப்படையில் அடிக்கையில் 23 அடிஷனல் அடிச்சிருக்காங்க. அப்போ அந்த 23 உள்ளே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான சான்சஸில் 23 இருக்குது. 23 வரலட்டுன்னா நம்மளுக்கு 25. இதுதான் இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங் நம்பர். சொல்லப்போனால் 25 கூட நம்ம வந்து 5th போட்டுடலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா 5ஓட சீரியலும் தொடர்ந்து அடிச்சிக்கிட்டு வர்றாங்க. லாஸ்ட்டாக நம்மளுக்கு 15 அடிச்சிருந்ததுனால இந்த ட்ரா 25 அடிப்பாங்களாங்கிறது சந்தேகம் தான். அப்போது நம்ம வந்து இதை வந்து 25 நம்ம லோ சான்ஸுக்கு கொண்டு போகலாம். 21 லோ சான்ஸுக்கு கொண்டு போகலாம். 7 பொறுத்த வரைக்கும் 2 ட்ரா அடிச்சிருக்காங்க. போன ட்ரா நம்மளுக்கு அடிக்கலை. 9ஓட சீரியலில் வந்து நம்மளுக்கு போன ட்ரா வந்து தொடர்ந்து 2 ட்ராவாக 9 மட்டும்தான் வந்துக்கிட்டு இருக்குது. 9 சம்மந்தப்பட்ட மற்ற நம்பர் எதுவுமே வரல. அப்போ இந்த 3 நம்பர்ஸ் நம்மளுக்கு இந்த ட்ராவில் டார்கெட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்பா. இதுலேருந்து நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங்னு ஒன்று இருக்குது. அதோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைச்சி கொடுக்க தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். அதுக்கு மேலே உங்களுக்கு கெஸ்ஸிங் பிடிபடலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேண்டாம் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் நம்ம வந்து டோட்டோக்கும் சரி 4Dக்கும் சரி நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். கட்டாயம் கிடையாது. வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக பாருங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆனால் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.